வணக்கம் நண்பர்களே. சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயம் நிறைவேறக்கூடிய நாள் பிறந்தாச்சு. உங்களுடைய தலைவிதி மாறவே இல்லை. என்ன வேண்டுதல் வழிபாடு செய்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவேலைன்னு வருத்தப்படக்கூடிய நபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாத தேய்பிரை அஷ்டமி என்று சிவனின் அம்சம் நிறைந்த இந்த காலபைரை வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும். மேலும் இந்த நாளில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகி நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷத்தையும் நீக்குங்க. இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. தேய்பிரை அஷ்டமியில் எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மேலும் நீங்கள் சிவபெருமானின் பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பார்த்தீங்கன்னா வேலை இருக்க பயமே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவபெருமானுடைய பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ருத்ர வடிவம் தாங்க இந்த காலபைரவர். இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர்னே சொல்லலாம். கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்ட காலபைரவரின் வாகனமாக நான் இருக்குங்க. மேலும் இந்த தேய்பிரை அஷ்டமி பார்த்தீங்கன்னா காலபைரவரை வழிபடுவதற்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளுங்க. இது சிவபெருமானின் அவதாரமான காலபைரவர் காலத்தின் தெய்வமாக இருப்பதால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரக்கூடிய தேய்பிரையில் 8வது திதியான தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை முறையாக வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பம் கஷ்டத்தில் இருந்து நிச்சயம் விடுபட முடியுங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைவு ஆண்டாக சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி ரொம்பவே விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த தேய்பிரை சஷ்டி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமையிருக்கு. ஆனால் திதி ஆரம்பமாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 7:33 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10வது நாள் 8:59 வரை பார்த்தீங்கன்னா திதி முடிவடைய இருக்கு. அபிஜ முகூர்த்தமாக பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் 11:57 முதல் பகல் 12:48 வரை அமைந்திருக்கு. அதே போல் வழிபடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7:54 வரை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த நாளின்படி புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரம்மாவின் செயல்களால் கோபமடைந்த சிவபெருமான் தீமைகளை அழிக்க எடுத்த அவதாரமே இந்த காலபைரவர் அவதாரமாக இருந்திருக்கு. தேய்பிரை அஷ்டமியில் அனைத்து மாதத்திலும் வந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் வருவது ரொம்பவே சிறப்பான நாளுங்க. அதிலும் இந்த ஆண்டு நிறைவு ஆண்டான தேய்பிரை அஷ்டமியில் மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய வெள்ளிக்கிழமையோடும் சூரிய பகவானுக்குரிய உத்திராடம் நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கு. இதனால் சிவபெருமானின் அம்சம் நிறைந்த இந்த காலபைரவரை நீங்கள் வழிபடுவதால் மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும். துன்பங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்காது. தைரியமும் செல்வ வளமும் பெருகுங்க. மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு காலபைரவரை வழிபடுங்க. இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய சிவ வடிவங்களை வழிபடலாம். அதே போல இந்த நாளை பார்த்தீங்கன்னா காலபைரவரின் கதைகளை கேட்பது சிவமந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப நல்லதுங்க. மாலையில காலபைரவர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. இந்த நாளை முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் தர்ப்பணம் கூட செய்யலாம். அதே போல பிராமணர்கள் ஏழைகளுக்கு தானம் அளிப்பது ரொம்ப நல்லது. கருப்பு நிற நாய்களுக்கு பால் இல்லைனா உணவு கொடுக்கலாம். அதே போல இந்த நாளில் காலபைரவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி தயிர் சாதமோ மிளகு வடியும் நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா முயற்சிகளை வெற்றி நிச்சயம் உண்டு. காலதாமதம் தடைகள் நீங்கி வெற்றியும் கிடைக்கும். மேலும் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவங்களும் செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் காலத்தினால் ஏற்படக்கூடிய தாமதங்களை நீக்க இந்த நாளாக பைரவரை வழிபடுங்க. சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். 4 புறமோ தீபம் கொண்ட சௌமுக விளக்கில் நல்லெண்ணெய் ஏற்றி பைரவருக்கு செவ்வரை மலர் சாத்தி வழிபடுங்க. இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த காலபைரவர் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே தெரியுங்க. அப்படிப்பட்ட காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும்.
மேலும் காலபைரவர் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த தினம்தாங்க இந்த அஷ்டமி திதி. பௌர்ணமி அமாவாசையிலிருந்து 8வது திதியாக வரக்கூடியதாங்க இந்த தேய்பிரை அஷ்டமி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு உறுதுணையாக வந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து மன தைரியத்தையும் வலிமையும் தரக்கூடிய தெய்வம் தான் இந்த காலபைரவர். அப்படிப்பட்ட காலபைரவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியாக வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வெள்ளிக்கிழமை நாளில் இணைந்து வந்திருக்கு. அந்த வகையில் இந்த தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே பைரவருக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முறையான பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நிச்சயம் பழித்திடுங்க. இந்த நாளில் காலபைரவரை வழிபாடு செய்யும் போது நள்ளிரவு வழிபாடாகவே ரொம்ப நல்லது. அஷ்டமி திதி இரவு இருக்கும் நாளில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இந்த பார்த்தீங்கன்னா பங்குனி தேய்பிரை அஷ்டமி வெள்ளிக்கிழமை நாளில் 10ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாள் இரவு 8 மணிக்கு மேலே வீட்டில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு காலபைரவரின் அருள் நிச்சயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தீபத்துக்கு உகந்த நிறமாக பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் நல்லதுங்க. இதனால தான் பைரவர் வழிபாட்டில் செவ்வரளியும் செம்பருத்தியும் சிவப்பு நிற புலர்களை வைத்து வழிபாடு செய்கிறாங்க. அதே போல் தீபம் ஏற்றும் போது சிவப்பு நிற திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த வகையில் செம்பருத்தி செடியின் இலையை பறித்து சுத்தம் செய்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு எடுத்துட்டு இந்த இலைக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அகல் விளக்க வைங்க. இப்போ எண்ணெயை ஊற்றி சிவப்பு நிற துருயை போட்டு அதில் பைரவருக்கு உகந்த மிளகை பார்த்தீங்கன்னா 8 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் போடுங்க. இப்படி போட்டு முடித்த பிறகு வீட்டில் காலபைரவனுடைய படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா சிவபெருமான் படம் இருந்தால் கூட அந்த படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பார்த்தீங்கன்னா முழு மனதோடு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக என்னும் மந்திரத்தை 8 முறை உச்சரித்தாலே போதுங்க. இந்த முறையில் இந்த பங்குனி அஷ்டமி என்று இரவில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் காலபைரவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருந்து படிப்படியாக நிச்சயம் நீங்கள் விலகி வருவீங்க. இந்த ஒரு வழிபாடு முழு மனதோடு செய்யுங்க. நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோவில்களும் இந்த வடகிழக்கு பகுதியில் தனிச்சன்னதியில் காலபைரவர் எழுந்திருப்பார். சில கோவில்களில் சூரியன் பைரவர் சனி பகவான் வரிசையில் காட்சி தருவாங்க. சிவபெருமானுடைய வீர செயல்களை செய்யும் காலங்களில் ஏற்கும் திருவுருவம் தாங்க இந்த பைரவர் திருக்கோலமாக அமையும். இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா ஆதி அந்தம் காண முடியாத சிவனின் பிரம்ம தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமின்றி திருமுடியை கண்டதாக பொய்யுரைத்து திருமுடியில் இருந்து வீழ்ந்ததாகவும் தாளம்பூவை பொய்யுரைத்து வைத்தார். குறிப்பாக பிரம்மனின் 5ஆம் தலை இப்பெயர் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்க சினம் கொண்ட சிவனாரும் தன்னுடைய புருவ மத்தியில் இருந்து பைரவ மூர்த்தியை உண்டு செய்தார். பைரவனே பொய்யுரைத்த பிரம்மனின் தலையை அறுத்தெறின்னு உரைத்தரவிட உச்சந்தலையே அறுத்தெறிந்த பைரவர் பின் மற்ற தலைகளை மறுக்க முற்பட்ட அங்கு தோன்றிய திருமாலம் முன்னர் பிரம்மா செய்த தவத்தில் மகிழ்ந்து அவனுக்கு 5 முகங்கள் அருளினீர். இப்போது அவனை நீரே 4 முகனாக்கி விட்டீங்க. எனவே அவனை மன்னியுங்கள்னு கேட்க இதையடுத்து பிரம்மாவும் மன்னிப்பு கேட்டார். ஈசன் சினம் தணிந்து வேதம் ஓதுபவருக்கு இனி நீரே ஆசான், அனைத்து வேள்விகளுக்கும் நீயே குரு, யாக யஞ்ஞங்களின் பலனை அனைவரும் நீ வழங்கு. மேலும் பைரவரின் வீரபத்திரரையும் சிவனின் மூர்த்தி பேதங்களாக நூல்களில் குறிப்பிடுவாங்க. மேலும் இந்த பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி ரொம்பவே சிறப்பான நாளுங்க. இந்த நாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. மேலும் சனீஸ்வர சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் முதல்ல பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வர நன்மையை தருவாருன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த கால பைரவர் பற்றினா ஜோதிடத்தில் வீரத்தினை குறிக்கும் கிரக செவ்வாயாகவும் நெருப்பு, ஆயுதங்கள், இராணுவம், பாதுகாப்பு, போர் வீரர்கள், காவலர்கள், தீயணைப்புத்துறை ஆகியவற்றை காரகாரும் செவ்வாயாகவும் இருக்கிறாரு. சாகசம் செய்பவங்க, சாதனையாளர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கால பைரவர் 8ஆம் பாவமான விருச்சிக மாயுள் மறைந்திருக்கும் எதிரி பாரம்பரிய நோய் குறிக்குங்க. நீர் ராசியான விருச்சிக விஷ ஜந்துக்கள் நிறைந்த கடலை குறிப்பதால இது மருத்துவம், மருந்துக்கள், விஷம், இரத்தத்தில் கண்டுபிடிக்க முடியாத வியாதி,
புற்றுநோய் போன்ற எளிதில் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை குறிக்கும் இடமாகவே இருக்கு. காலபைரவ மூர்த்தி காலனை வென்றவருங்க. மேலும் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கே குருவாவதால பைரவரை வணங்கினீங்கன்னா யம பயம் இருக்காது. மேலும் பூண்டு விளங்குவதால் நாகபரணம் பூண்டு விளங்குவதால் அவரை வணங்குபவங்களுக்கு விச ஜந்துக்கள் நோய்களால் உபாதைகள் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.